ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மும்பை ஏர்போர்ட். நம்மள பல பேர் 90s கிட்ஸ் இருப்போம். அவங்களோட கோல்டன் மெமரிஸ் இந்த ஒரு ஏரோப்ளைன்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வேலை பார்த்துட்ருப்போம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டதும் உடனே ஓடி வந்து வானத்தை பார்ப்போம். நம்மளை அறியாமல் இப்போவும் அதை நினச்சா ஒரு ஸ்மைல் கண்டிப்பாக நமக்கு வரும். ஆமாங்க, நானும் அப்படித்தான். சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏரோப்ளேன் சவுண்டு கேட்டால் உடனே விட்டு விட்டு வெளியில் வந்து வானத்தை பார்ப்போம். அது என்னவோ தெரியுதுங்க, ஏரோப்ளைன்னா அப்போதைக்கு அவ்வளோ ஒரு பெரிய அதிசயமாக பார்ப்போம், நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இதை விட என்ன, அது ஏரோப்ளைனில் யார் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்சவங்க நம்ம தெரிஞ்சவங்க போகிற மாதிரி டாட்டா காட்டிட்டு நிற்போம் பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் எங்கெங்க அந்த மெமரிஸ் இருக்க போகுது? ஏரோப்ளைனா போயிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 90s கிட்ஸ் மாதிரி வராதில்ல. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்போல்லாம் நம்ம அனுபவித்தோம், ரொம்ப ரசித்தோம். இப்போ உள்ள குழந்தைங்கலாம் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எதை எடுத்தாலும் அவங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை, இதானே அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் நாமும் அப்படி இல்லை, ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்த்தோம், அனுபவித்தோம் ஒவ்வொன்றையும் லைஃப்பில். அதெல்லாம் ஒரு வார்த்தையே இல்லைங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு. அவ்வளோ ஒரு அழகான நாட்கள் நம்ம குழந்த பருவம்லாம். இந்த ஃப்ளைட்லேயே பாருங்களேன், அப்படியே ரன்வேயில் ஃப்ளைட் டேக்கப் ஆகுறது, கீழே உள்ள பில்டிங்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது. அடுத்தடுத்து பார்க்குறப்ப பாருங்களேன், அந்த மேகத்துக்குள்ளெல்லாம் போகிறப்போ ஏதோ நம்மளும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். அதிகமாக பேச விரும்பலை. நீங்கள் அப்படியே இந்த சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படியே சவுண்ட் கேட்டுகிட்டே வந்ததில் லைட்டாக பசிக்கவும் செஞ்சிச்சுங்க. சரி சாப்பிட்லன்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது ஏர்போர்ட்டில். சரி வேண்டாம், நமக்கு அவ்வளோலாம் காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்ட்டு ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டே சாப்பிட்லான்னு வந்தால் உப்புமா, அது ரொம்ப தப்புமான்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கும் இப்படி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.